வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க புதுசாக யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணலான்றத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க சர்ச் காலமில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயாச்சு. இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு பேஜ் இருக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணாங்கனாக்க இப்போ நம்ம உள்ளே போவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்க மெயில் ஐடி, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ஜிமெயில் கிரியேட் பண்ணலான்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மெயில் ஐடி கிரியேட் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மெயில் ஐடி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மெயில் ஐடியை போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க என்னோட சேனல் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னாக்க SJ Media 1001. நான் இப்போ வந்து மெயில் ஐடி போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு இது இருக்கும். இந்த நெக்ஸ்ட் கொடுத்தாங்கனாக்க உள்ளே போகும். இப்போ என்ன கேட்குனாக்க பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டு என்ன இருக்கோ அதே பாஸ்வேர்டு தான் இதுக்கும். அந்த ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து உள்ளே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஃப்ரண்ட் பேஜுக்கு போயாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல்ட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. அப்படி கிரியேட் சேனல்னு ஆட்டோமேட்டிக்காக வராதவங்க இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ப்ளஸ் சிம்பிள் போட்டு அது கொடுத்தாங்கனாக்கா சேனல் கிரியேட் பேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல உங்கள் சேனலுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சேனல் வந்து நான் SJ Media Vlogsன்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சேனல் நேம் வேணுமோ அந்த நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்க அட்டு போட்டு SJ Media அந்த மாதிரி ஸ்லாஷ் அந்த மாதிரி போட்டு வரும். இந்த இடத்துல என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சேனலை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதாவது ஹேண்டில் அந்த மாதிரி வரும். அதாவது யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதுவும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த நேம் அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த கிரீன் மார்க்கில் டிக் வரும். அப்படி இல்லைனாக்கா வராது. சேம் அதே மாதிரி தான் யூடியூப் சேனல் நேமும் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரீன் மார்க்லேயே டிக் வரும். இது வேற யாராவது யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வேணும்னாக்க நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல்னு கீழே இருக்குங்களா, இதெல்லாம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கிரியேட் சேனல் கொடுத்துட்டுங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வெல்கம் டு யுவர் யூடியூப் ஸ்டுடியோன்னு வருது. அதாவது சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சேனலை யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ரோ யுவர் டீம்னு இருக்குது. அதாவது வந்து மல்டிபிள் பர்சன் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த நோட்டிஃபிகேஷன் தான் வருது. இதை நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போய்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓனர் நேம், அதாவது இந்த சேனலோட ஓனர் நேம் அவங்களோட மெயில் ஐடி வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனாங்கன்னா இந்த இன்வைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் உங்களோட யூடியூப்பை வேற யாராவது மெயின்டைன் பண்ணணும், அதாவது வீடியோ போடுறது லைவ் போடுறது இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணுன்னாக்க நாம் வந்து அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து இன்வைட் பண்ணணுன்னாக்க அவங்க வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் அவங்க மெயில் ஐடியில் இதாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்கள நம்ம இன்வைட் பண்ணாலும் அவங்களால வந்து வீடியோ இதெல்லாம் வந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயினாக நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மொபைல் நம்பர் வந்து கொடுத்து OTP வர மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மானிட்டேஷன் ஆகணும்னாக்க அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து மொபைல் OTP வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாலுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது வீடியோ போட்டதுக்கப்புறம் அது வந்து வியூஸ் போகிறதுக்கு வந்து இந்த வீடியோ வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா வியூஸ் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்போ தான் வீடியோவே போட முடியும். இந்த வெரிஃபிகேஷன் பண்ண முடியலனாக்க நம்மளால் வந்து நெக்ஸ்ட்டு எந்த வீடியோவுமே வந்து சேனலில் போட முடியாது. இந்த வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிப்போம். இந்த ஃபோன் நம்பரை வந்து நம்ம என்ன கண்ட்ரிலேருந்து போடுறோமோ அந்த கண்ட்ரியை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு
நம்பரை வந்து ஆட் பண்ணிப்போம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓடிபி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஓடிபி வந்து என்டர் பண்ணி வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்க நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபைடுன்னு போட்டு அந்த ஃபோன் நம்பர் பக்கம் கிரீன் டிக் வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இங்கே கீழே காமிக்கிறீங்களா? அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி வெரிஃபை ஆயிருக்கு அப்படின்றத. தொடர்ந்து இது போல யூடியூப் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.